direction of current. Okay. It shows the direction of current. விட இப்போ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு கேட்கும்போது இட் டீல்ஸ் வித் என்னென்ன கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனால ப்ரொடியூஸ் ஆகிற ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரைட். ஸோ இது எப்படி சொல்லலாம்? வென் யூ ஹோல்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் these three fingers in three mutually perpendicular direction. ஒன்னுக்கு ஒன்னு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கணும். am I right? So perpendicular தான் இருக்கணும். when the middle finger points along the direction of current and index finger points along the direction of field, then your thumb will point along the direction of force. Right? A direction of force ன்னு sometimes சொல்லுவாங்க, direction of motion ன்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த directionல force கொடுக்குறோமோ அந்த directionல தான் motion இருக்க போகுது. ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். ரைட். சரி, ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம்? தட் ஃபீல்டு வந்து நேம் குட்டியா இருக்கு, கரண்ட்ன்ற நேம் பெருசா இருக்கு. ஸோ சின்ன ஃபிங்கர் ரெப்ரசன்ஸ் ஃபீல்ட் அண்ட் பெரிய ஃபிங்கர் வில் ரெப்ரசென்ட் கரண்ட் இல்லையா? ஸோ கரண்ட், ஃபீல்ட் அண்ட் மோஷனோட டைரக்ஷன் கொடுக்கறது தான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இல்லையா? ஸோ மறந்துடாதீங்க, எல்லாரும் காமனா பண்ற மிஸ்டேக் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு எழுதுவோம், அங்க போய் கொஸ்டின்ல பண்ணும்போது ரைட் ஹேண்டை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் ரூல்னு எழுதுவோம், ரைட் ஹேண்ட் தம் ரூல்னு எழுதுவோம், அங்க எக்ஸாம்ல பண்ணும்போது ரைட் ஹேண்ட்ல எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பார்த்துட்டு இருப்போம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான், லெஃப்ட் ஹேண்டை வச்சு தான் பார்க்கணும். ரைட். ஓகே, ஸோ இதுல நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். சரி, ஒரு கொஸ்டின் கேட்கவா? ஓகே, நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருந்தாலும் சரி. நீங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க கேப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்ட ஞாபகம், ஸ்கூல்ல வந்து ஃபாதர் மதர் சைல்ட் சொல்லுவாங்க. இல்ல, அது உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபாதர் டாலா இருக்கு, ஃபாதர் டாலா இருப்பாங்க, அதனால ஃபாதர். ஓகே. செகண்ட் வந்து மதர், சைல்ட் வந்து சின்னதா சைல்ட். ஓகே. ஓகே, அப்ப அதுல எப்படி கரண்ட்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதான் டாலர் அது வந்து கரண்ட். ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால அது மதர். ஓகே. சரி, அப்புறம் தம்ப் வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன். சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ஓகேவா? யா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் நார்த். ஓகே, எழுதிக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் நார்த் and current is along west. And what's the direction of motion of conductor or direction of force? Field along north and current along west. Okay, try it. Yeah, நான் கண்டுபிடிச்சிட்டேன். சவுத். எப்படி இப்படி கீழே பார்த்து வருதா? கீழே பார்த்து தானே வருது. கீழே பார்த்து வந்தா சவுத்னு சொல்லுவோமா, டவுன்வர்ட்னு சொல்லுவோமா? டவுன்வர்ட். இப்ப நீங்க எழுதின கேஸ் படி உங்களை பார்த்து வந்தா தான் அது சவுத். am I right? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறது தான் நார்த்னு மார்க் பண்ணிருப்பீங்க நோட்ல, கரெக்டா? சோ உங்களை பார்த்து வந்தா தான் அது சவுத். அது எந்த சைடு வருது? கீழே பார்த்து இருக்கு, அப்ப நீங்க டவுன்வர்ட் தான். ஓகேவா? 3 டைமென்ஷனலா யோசிங்க, மறந்துடாதீங்க, சரியா? ஏன்னா நம்ம நோட்ல எல்லாம் நார்த்னா மேல சவுத்னா கீழே போட்டிருப்போம், அப்படியே நமக்கு பிராக்டிஸ் ஆயிருக்கும். இங்க நம்ம 3 டைமென்ஷனலா யோசிக்கணும். ஓகே, சோ ஆஃப் கோர்ஸ் டவுன்வர்ட், ரைட்? ஒன் மோர் கொஸ்டின். current is along east and motion வந்து is along, motion of the conductor is along or motion is upward. Okay, you need to find the direction of field. என்னப்பா? north side. north side. sure? okay, கொஞ்சம் fingers மட்டும் வச்சு காட்டுங்க. direction of current east. ஓகே, அப்வர்டு டைரக்டா நம்ம எப்பவுமே நார்மலா வைக்கிற மாதிரியே வந்துருச்சு இல்லையா? ஓகே, இன்கேஸ் இப்போ இதே கேஸ்ல சும்மா வச்சுக்கலாம். இன்கேஸ் இஃப் ஐ சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் இட்ஸ் டைரக்ஷன், ஐதர் ஃபீல்ட் இல்ல கரண்ட், ஏதோ ஒன்னோட டைரக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணுனா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டர் எப்படி சேஞ்ச் ஆகும்?
based on the direction of current. அதுதான் ஐம் ஜஸ்ட் ரிவர்சிங் சேஞ்சுன்னு சொல்லிட்டேன்னா ரிவர்சிங் எக்ஸாக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரிவர்ஸ் பண்ண போறேன். ஓகே, ஏதோ ஒன்னு, நாட் போத், ரெண்டுல ஏதோ ஒன்னு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஐதர் ஃபீல்ட் இல்ல கரண்ட், ஏதோ ஒரு டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் கண்டக்டர் என்ன ஆகும்? Remains the same. That will also reverse, right? ஸோ இப்போ இதே நார்மல் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இங்கே ஜஸ்ட் நான் வந்துட்டு கரண்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸ் பண்ணி இப்படி வைக்கும்போது எனக்கு தம் வில் பி பாயிண்டிங் டவுன்வர்ட். அப்போ முன்னாடி மேலே பார்த்தது இப்போ டவுன்வர்டாக இருக்கு, அப்வர்ட் டு டவுன்வர்ட், அப்படியே எக்ஸாக்டா அதுவும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்றை மாத்தினாதான். பட் ரெண்டையுமே ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். யூ கேன் செக் இட். ஸோ இனிஷியலா அப்வர்ட் இருக்கு ஃபீல்டு இல்லையா? நான் இப்போ கரண்டோட டைரக்ஷனையும் ரிவர்ஸ் பண்ண போறேன், ஃபீல்டோட டைரக்ஷனையும் ரிவர்ஸ் பண்ண போறேன். ஸோ கரண்டோட டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணா இப்படி வரும், ஃபீல்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணா என்ன பார்த்து வரும், ரைட்? ரைட். ஸோ இப்படி லைக் இட் குட் பி லைக் திஸ், வாட் லைக் திஸ். ஸோ எனிஹா அப்பயும் எனக்கு தம் வில் பி பாயிண்டிங் அப்வர்ட், ரைட்? ஸோ அப்போ எனக்கு சேஞ்ச் இல்லை, ரைட்? ஸோ ரெண்டுமே ரிவர்ஸ் பண்ணா there won't be any change in the direction of force. ஓகே, ஏதோ ஒன்ல சேஞ்ச் இருந்தா தான் direction of force will get reversed. ஓகே, மறந்துடாதீங்க, சரியா? அவ்வளவுதான் ரிகார்டிங் திஸ் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்ல எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, பட் அது நமக்கு சிலபஸ்ல இல்ல, இல்லையா? ஓகே, ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் மோட்டார்ஸ்ல இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் பிரின்சிபலா ஒர்க் ஆகும். ஓகே, ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் தே அப்படின்னு கேட்டாலே அது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான். ஓகே, எந்த பிரின்சிபல் அப்படின்னு கேட்டாலே ஏதோ ஒரு ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, லைக் நம்ம ஏற்கனவே ஃபியூஸ் பார்த்தோம். ஃபியூஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னது? ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு லா இல்ல ஏதோ ஒரு ரூல் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கிங்ஸ் வரும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல்னு கேட்டாலே இந்த மாதிரி ஒரு லா இல்ல ஒரு ரூல் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே,